கடந்த மாதம் தொடர்ந்து 7-8 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சின்ன உடைப்பு கிராம பொதுமக்கள் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு இடைக்கால தடை ஒன்றை வைத்திருந்தது. அந்த தடையினை தொடர்ந்து தற்போது தீவிர உள்ளிருப்பு போராட்டத்தில் சின்ன உடைப்பு கிராம பொதுமக்கள் அனைவரும் ஈடுபட்டு வருகின்றனர். இப்ப என்ன போட்டிருக்காங்க? வாழை, மல்லிகைப்பூ, நெல்லு. இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் உள்ள வருது. உள்ள வருது. அந்த நெல்லும் போட்டுருக்கு சார். அங்கிட்ட நெல் இருக்கு, வெண்டைக்காய்ச்சி எல்லாம் விவசாயம் நினைக்கிறாங்க. இதுக்கு அங்கிட்டு பூக்கள் மரத்துக்கு பூ போட்டு நல்லா அவங்களுக்கான வெண்டைக்காய், வாழை எப்படி கொடுக்கல. இதுக்கெல்லாம் 900 ரூபா போட்டிருக்காங்க. பதிவேத்து கொடுக்க இப்படி கொண்டு வந்துட்டாங்க. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்த இருக்கக்கூடிய இந்த விளைநிலங்கள் தென்னை, வாழை, குறிப்பாக பூ போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. சின்ன உடைப்பு கிராம பகுதியில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்த இருக்கக்கூடிய இந்த இடம் வாழை, நெல், கரும்பு, பூ, கடலை போன்ற விவசாய நிலங்கள், குறிப்பாக நெல், கடலை, வாழை போன்றவை பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக உள்ளது. குறிப்பாக இந்த நீர்நிலையானது கண்மாய், சின்ன உடைப்பு கண்மாய். இந்த கண்மாய் முழுவதுமாக விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்த அந்த தோல் தெரியுங்க சார். அதுதான் வடக்கு இப்படி வர்றதை கொண்டு போய் இங்கே உள்ளது. இந்த கம்மா முழுசாக அடி விடுது. சரௌண்டிங் 37 ஏக்கர் சுமார் 37 ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த கம்மாயானது முழுவதுமாக விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்த உள்ளது. இதெல்லாம் பாதிக்கப்படுது. நெல்லு வாழை எல்லாம் இருக்கு. பூ போட்டுருக்கு சார். உள்ள மல்லிகைப்பூ நல்லா இருக்கும். சின்ன உடைப்பு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சின்ன உடைப்பு கிராமத்தில் பாதிக்கப்பட இருக்கக்கூடிய இடத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். இது வந்து வாய்க்கால், இது வந்து பவுண்டரி வந்து இவங்களுக்கு பாதி பொதுவான வாய்க்கால். இதெல்லாம் கவர்மெண்ட் ஆட்டை போடுது. இதெல்லாம் பொதுவான வாய்க்கால். இதே ஒரு 4 மீட்டர் அகலம் வரும். அவங்க மொத்த லேண்டில் கணக்கு போட்டு இந்த இடம் முழுவதுமாக விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்த உள்ளது. இந்த போர் வந்து எத்தனை அடி போட்டிருக்கீங்க? 1000 அடி. இப்போ அது வந்து விரிவாக்கத்துக்கு எடுக்கிறாங்க. இன்னும் காசு எதுவும் செட்டில் ஆகலை. வயர் எல்லாத்தையும் பிடுங்கி பைப்பு பிடுங்கி போட்டாங்க. குறிப்பாக விவசாயி, உங்கள் பேர் என்ன? பெரிய தம்பி. விவசாயி வீடு போது அங்கே இருக்க 2 புளிய மரம், அந்த புளிய மரம் அங்கே ஒரு 1.5 ஏக்கருக்கு மேலே போகுது. 1.5 ஏக்கருக்கு அது வெறும் 3000 போகுது. அது புளிய மரத்துக்கு லேண்டுக்கு 1 சென்ட்டுக்கு. அது பக்கத்து சர்வேக்கு 29,000 1 சென்ட்டுக்கு. பக்கத்தில் ஒட்டியே தான் தலைமுறை யாரோடது? அது அண்ணன். அதுக்கும் இன்னும் கேஸ் போடு. அதுக்கு ஆனால் சுற்றி
இன்றைக்கி அவங்க இஷ்டத்துக்கு சரி பண்ணணும். எங்களுக்கு ரேபிடேஷனில் இப்போ கம்மாவை மூடிட்டு இந்த இடத்த நாங்கள் வச்சு என்ன பண்ண போகிறோம் தண்ணி இல்லாமல் எங்களோட மட்டும் அவர் நம்ம லெனின் சார் வேலை இந்த ஃபோட்டோலாம் வாங்கி இந்த இவர் இந்த இது ஃபோட்டோவே போட்டு கொடுத்துருவோம் ஆல்பம் மாதிரி போட்டு கொடுத்துடலாம். சரி நிலங்கள் மட்டுமல்லாது வீடுகளும் இங்கு சின்ன உடைப்பு கிராமத்தைச் சேர்ந்த வீடுகளும் விமான நிலைய விரிவாக்கத்தில் எடுக்கப்பட உள்ளது. அதனை பார்வையிடுகிறார் வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள். இந்த வீடுகள் அனைத்துமே விமான நிலைய விரிவாக்கத்தில் எடுக்கப்பட உள்ளது. சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்கத்தில் எடுக்கப்பட உள்ள வீடுகளை தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கணக்கு பார்க்கல அவங்க இன்னும் மொட்டையா முன்னாடி ஓடு வாங்க முடியுமா சார்? இந்த வீடுகள் முழுவதுமாக விமான நிலைய விரிவாக்கத்தில் கையப்படுத்த உள்ளது.